வெரி குட், தேங்க்யூ. நான் ஒரு 5 நிமிஷம், சரியா, ரொம்ப நேரம் எடுக்க போறது இல்லை. அந்த மார்ச் அப்படிதானே, நாளைக்கு என்ன டே? மார்ச் 1 அப்படிதானே. மார்ச் மந்த் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மாசம், சரியா? ஏன்? வெரி குட், பப்ளிக் அப்படின்ட்டாங்க, சரியா? பொது தேர்வு மட்டும்தான் மைண்ட்ல இருக்குது, நல்லது. 10th 12th தான் பொது தேர்வு. ஆனா அதையும் தாண்டி 6ஆப்ல இருந்து 1ஆப்ல இருந்து எல்லாருக்கும் தேர்வுக்கான மாசம் என்ன மாசம் தான்? மார்ச் மாசம், சரியா? மார்ச், பொதுவா மார்ச் ஏப்ரல் ரெண்டையும் எடுத்துக்கிட்டாலும் அந்த மாசத்துல நம்ம வந்து எதுல கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்? எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான மந்த். அதனால இந்த கல்வி அப்படிங்கிறத பத்தி சில விஷயங்களை நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், ஒரு 5 minutes சொல்லலாம்னு இருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாட்டு படிக்கும்போது நம்ம காணிக்க எடுப்போம். ஒரு 5 minutes. இந்த கல்வி அப்படிங்கிறது நம்ம நிறைய நேரங்கள்ல என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரை தேடுறது ஒரு பக்கம், அடுத்தது உலக பிரகாரமா என்ன செய்யறோம்? கல்வி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டையும் நாம என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம்? பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆண்டவரை தேடுறது ஒரு சைடு, கோயிலுக்கு போறது, ஜோம் பண்றது, பைபிள் வாசிக்கிறது. இன்னொரு பக்கம் உலக பிரகாரமா என்னது? கல்வி. இந்த ஒரு வார்த்தை நீங்க அடிக்கடி என்ன பண்ணிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. உலக பிரகாரமா கல்வி, உலக பிரகாரமான கல்வி, உலக பிரகாரமான கல்வியில என்ன ஆசீர்வதிங்க, இப்படி எல்லாம் ஜோம் பண்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க, சரியா? கல்வியில என்ன ஆசீர்வதிங்க ஜோம் பண்றது தப்பு இல்லை. ஆனா அதுக்கு முந்தைய அந்த வார்த்தை என்னது? உலக பிரகாரமானங்கிற வார்த்தையை நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, சேர்க்க வேண்டியதில்லை. ஆண்டவருக்குள்ள வரும்போது ஒருத்தனுக்கு உலக பிரகாரமா ஆவிக்குரிய ரீதியான என்ன செய்ய வேண்டியதில்லை, பிரிக்க வேண்டியதில்லை. சோ எப்படி நம்ம ஆண்டவரை அறிஞ்சுக்கிட்டோமோ, ஆண்டுடைய பிள்ளையா இருக்கோமோ, அதனுடைய ஒரு பகுதி தான் நாம படிக்கிற இந்த எஜுகேஷன், நாம படிக்கிற இந்த கல்வி, சரியா? கல்விக்கு இங்கிலீஷ்ல என்னது? எஜுகேஷன். எஜுகேஷன்ங்கிற வேர்டு எதுல ஆரம்பிக்குது? ஈல ஆரம்பிக்கும், சரியா? EEE, அதை தான் நீ சொல்ல போறேன், சரியா? இந்த கல்வி நமக்கு என்ன தரும் அப்படிங்கிறதுல ஒரு 3 EEE நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து எமான்சிபேஷன். என்னன்னு சொல்லுங்க? எமான்சிபேஷன்னா என்னதுன்னா விடுதலை, சரியா? கல்வி நமக்கு என்னது தருகிறது? விடுதலையை தருகிறது, சரியா? விடுதலையை தந்தது, தருகிறது. ஒரு 200 years முன்னாடி இதை நம்ம அடிக்கடி சொன்னதுதான். நம்மளெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, படிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம படிச்சோம் அப்படின்னா நம்ம காதுல என்ன செஞ்சிருவாங்க, ஈயத்தை காய்ச்சி ஊத்திடுவாங்க. அப்படிலாம் நிலவரம் இருந்துச்சு. பள்ளிக்கூடம் கிடையாது, படிக்க முடியாது. பெற்றோர் என்ன தொழில் செய்யறாங்களோ அதைத்தான் நாமளும் என்ன செய்ய முடியும். இதுதான் வந்து ஒரு 200 yearsக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டினுடைய, தென் தமிழகத்தினுடைய நிலைமை. இந்த மிஷினரி பயோகிராஃபி நம்ம கேட்டது போல சீகன் பால்க் இப்படி மிஷினரிகள் வந்துதான் நமக்கு முதல்ல அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா, அவன் சொன்ன மாதிரி புதிய ஏற்பாடு மொழிபெயர்த்து கொடுத்தாங்க. அதை வாசிக்கிறதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? எழுத்தறிவு வேணும், இல்லையா? படிக்கிறதுக்கு நமக்கு எழுத்தறிவு வேணுங்கிறதுனால முதல்ல அவங்க கட்டினது என்னது? பள்ளிக்கூடங்கள். பள்ளிக்கூடங்களை வச்சு நமக்கு நம்ம மொழியை அவங்க என்ன செஞ்சாங்க, கற்றுக் கொடுத்தாங்க. படிச்சதுனால நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய அடிமைத்தனத்திலிருந்து நம்ம என்ன செஞ்சோம், விடுதலை ஆகணும். நல்லா கவனிக்கணும், சரியா? அடுத்த மாசம் கேள்வி கேட்பேன், என்ன பேசுனேன். விடுதலை அடைஞ்சோம், அடிமைத்தனங்கள் மாறிச்சு, கண்கள் திறக்கப்பட்டது, பெண் விடுதலை அடைஞ்சு, இப்படி நிறைய விஷயங்கள்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம், விடுதலை பெற்றுக்கணும். அதனாலதான் இன்னைக்கு ஒரு நாகரீகமா நீட்டா ட்ரெஸ் பண்ணி ஒரு நல்ல இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம், உட்கார்ந்துருக்கோம். இன்னைக்கும் நீங்க சித்தேரி மலை, கொல்லிமலை, சேர்வராயன் மலை, இப்படிப்பட்ட மலைப்பகுதிகளில் போய் பாத்தீங்கன்னா நம்ம அளவுக்கு அவங்க என்ன செய்யல, மேம்பாடு இன்னும் அடையல. அடிப்படை வசதியே இன்னும் அவங்கள போய் என்ன செய்யல, ரீச் ஆகல. அப்படிலாம் இல்லாம நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல ஆலயம், இப்படி சொல்லி கொடுக்கறதுக்கு நல்ல பிரேயர்சல், ஆலயத்துல நல்ல குருவானவர்கள், சபை ஊழியர்கள், இப்படி ஒரு நல்ல அமைப்பு, ஒரு கல்வி, இதெல்லாம் நமக்கு வந்ததுன்னா அந்த நம்ம முன்னோர்கள் அந்த கல்வியை ஏத்துக்கிட்டதுனாலதான் இந்த விடுதலையை நாம என்ன பண்ணோம், அடைஞ்சுக்கிட்டோம். அதனாலதான் சொல்றேன் எமான்சிபேஷன். இன்னைக்கும் உனக்கு ஒரு விடுதலை தரணும் அப்படின்னா அதுக்கு தேவையானது என்னது? எஜுகேஷன், சரியா? சமீபத்துல முதலூர்ல நடந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும். நான் திரும்ப திரும்ப அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒரு விஷயத்த நான் அதை சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னா, பொதுவா படிக்கிற பசங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த காலத்துல யாரா இருந்தாலும், எதுக்கு படிக்கணும், படிக்காமலே சம்பாதிக்கலாம், படிக்காமலே எனக்கு காசு நிறைய வருது அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க, சரியா? இப்ப நான் அவங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன், இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்ட, சரியா? நீ படிக்காத ஒருத்தனை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேச வேண்டியதுன்னு, எதுக்கு உனக்கு படிச்ச எஸ்பியை வச்சு நீ பேச வைக்கணும், படிச்ச டிஎஸ்பி வச்சு நீ ஏன் பேச வைக்கிற? படிக்க வேண்டியதில்ல, படிப்பு தேவையில்லைன்னு நீ திமிரா பேசுற. ஆனா உடைய ஒரு பிரச்சனையில இருந்து விடுவிக்கணும்னா யாருதான் தேவைப்படுது? எஜுகேட்டட் மேன். மறந்துடாத. போலீஸ் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டா ஒரு
படிக்காத ஒருத்தனுக்கு 5ஆப்பு ஃபெயில் ஆன ஒருத்தனுக்கு போன் பண்ணி காப்பாத்துன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் பிரவீனுக்கு போன் போடணும்? எதுக்கு அசிஸ்டன்ட் ஜெயிலருக்கு நீ போன் போடணும்? எதுக்கு டிஎஸ்பிக்கு நீ போன் போடணும்? எதுக்கு நீ எஸ்பிக்கு போன் போடணும்? நீங்க கவனிங்க, சரியா? அது இருக்கட்டும், நீங்க கவனிங்க. அப்போ உன்னை ஒரு பிரச்சனையில இருந்து விடுதலை ஆக்கணும்னா உனக்கு என்ன தேவை? எஜுகேஷன் தேவை. நீங்க எங்க கவனிங்க, அதை கண்டுகிடக்கூடாது, சரி? அவங்க அது பார்த்து கத்துவாங்க போவாங்க, நீங்க எங்க கவனிங்க. எஜுகேஷன் உன்னைய விடுதலை ஆக்குறதுக்கு உனக்கு என்னது? கட்டாயமாக தேவை, சரியா? இது நான் ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொன்னேன், எப்படி நான் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்றதுக்காண்டி சொல்லல, ஒரு சின்ன உதாரணத்துக்கு. உனக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்தா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு கட்டாயமாக நீ படிச்ச கல்விதான் உனக்கு என்ன செய்யும்? கை கொடுக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், நல்லா என்ன செய்யும்? எஜுகேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. எமான்சிபேஷன். ரெண்டாவது என்கரேஜ்மெண்ட். என்னது? என்கரேஜ்மெண்ட், சரியா? நம்மை உற்சாகப்படுத்துவது, நம்மை செயல்பட வைப்பது நாம் கற்ற இந்த எஜுகேஷன் தான், சரியா? நம்மளை உற்சாகப்படுத்துறது, பிரச்சனை வரும்போது, நிறைய துன்பங்களை பார்க்கும்போது, லைஃப்ல என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் சரி அதை சால்வ் பண்றதுக்கு நம்மளை உற்சாகப்படுத்துறது என்னதான்? இந்த எஜுகேஷன், சரியா? மூணாவது நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், கடைசியா நான் என்ன சொல்றேன்னா, இந்த எஜுகேஷன் உனக்கு என்ன தருதுன்னா எம்ப்ளாய்மெண்ட். என்ன தருது? எம்ப்ளாய்மெண்ட். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? எமான்சிபேஷன், உன்னுடைய ப்ராப்ளத்துல இருந்து ஒரு விடுதலை. அடுத்து ரெண்டாவது, உன்னுடைய துன்பங்கள் சோர்வுகள் வரும்போது உனக்கு ஒரு ஆறுதல், உற்சாகம், என்கரேஜ்மெண்ட். மூணாவது, உனக்கு ஒரு நல்ல எம்ப்ளாய்மெண்ட், ஒரு நல்ல வேலை வாய்ப்பு. இந்த கல்வி என்ன செய்யுது? நல்லா படிக்கிற ஒருத்தரும் என்ன செய்ய மாட்டாங்க? வேலை இல்லாம நல்ல பொசிஷனுக்கு போக மாட்டாங்க. அதுக்கு உதாரணம் பிரவீன் இருக்கிறான், சாம் இருக்கான், வினோத் இருக்கான். ஏன் இதே அன்பு நேரத்தை சேர்ந்த ஜெரால்ட் இருக்கிறான், தங்கராஜ் இருக்கிறான், ஜெனிஸ் இருக்கிறான், எத்தனையோ பேர் இருக்கிறான், சரியா? சாட்சிகளை சொல்லிக்கிட்டே போகலாம், அடுக்கிக்கிட்டே போகலாம். பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற அண்ணன்மார் இருக்கிறாங்க, அக்காமார் இருக்கிறாங்க. எல்லாருமே வெல் எஜுகேட்டட், வெல் எம்ப்ளாய்மெண்ட், நல்ல எம்ப்ளாய்மெண்ட்டை பெற்றுக்கொண்டவர்கள். அப்போ அதுக்காகத்தான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு கல்வி முறை என்ன பண்ணிருக்கிறாங்க? வச்சிருக்கிறாங்க, சரியா? அப்போ நீங்க 6ஆப்பு படிச்சாலும் சரி, 7ஆப்பு படிச்சாலும் சரி, எப்படி படிக்கணும்? எப்படி 10th 12th படிக்கிறாங்களோ அதே போல ஒவ்வொரு கிளாஸ் என்ன செய்யணும்? படிக்கணும். 6th இருந்தே படிக்கணும். உங்களுக்கு 5 சப்ஜெக்ட் வச்சிருக்கிறாங்க, அப்படிதானா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது? தமிழ். ஏன் தமிழ் வச்சிருக்கிறாங்கன்னா, கட்டாயமா உனக்கு உன்னுடைய தாய்மொழி என்ன செய்யணும்? தெரியணும். யாராவது இங்கிலீஷ்ல சொப்பனம் பார்ப்பீங்களா? எந்த மொழியில தான் சொப்பனம் பார்ப்போம்? தமிழ்ல. உணர்றது எந்த மொழியை தான் உணர்வோம்? தாய்மொழியை தான். திங்க் பண்றது எந்த மொழியில தான் திங்க் பண்ணுவோம்? தாய்மொழி. கட்டாயமா தாய்மொழி நமக்கு என்னது? அவசியம். அது தெரிஞ்சுக்கிறது தான் தமிழ். அடுத்தது, ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ் உனக்கு தெரியணும். இந்தியாவில மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா போனாலும் நீ உனக்கு சர்வை பண்ண தெரியணும். புரியுதா? டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தாலும் உன்னால மேனேஜ் பண்ண தெரியணும். எனக்கு தமிழ் தான் தெரியும், வேற தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. அப்போ உனக்கு ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ் தெரியணுங்கிறதுக்காக என்ன லாங்குவேஜ் வச்சிருக்காங்க? இங்கிலீஷ், சரியா? தமிழ்ல 247 எழுத்துனா இங்கிலீஷ்ல வெறும் எத்தனை எழுத்து தான்? 26 எழுத்து தான். அதனால இங்கிலீஷ பார்த்து என்ன செய்யாத, பயப்படாத. இங்கிலீஷே நல்லா என்ன செய்யுங்க, படி. மேக்ஸ் என்ன சொல்லி தருது அப்படின்னா, வாழ்க்கையில எல்லா ப்ராப்ளத்துக்கும் என்ன உண்டு? சொல்யூஷன் உண்டு. எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் a சொல்யூஷன். அதனாலதான் வேடிக்கையா சொல்லுவாங்க, பூட்டு செய்யும் போதே எதையும் சேர்த்து செஞ்சிடறாங்க, சாவியும் செஞ்சிடறாங்க, சரியா? மறந்துடாது. அதனால வாட் எவர் ப்ராப்ளம், என்ன பிரச்சனைனாலும் சரி, அதுக்கு என்ன இருக்கு? சொல்யூஷன் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மேக்ஸ், சரியா? இதை மட்டும் தெரிஞ்சா போதாது, உனக்கு இந்த உலகத்தை பத்தி, உன்னுடைய உடம்ப பத்தி, விலங்குகள், பறவைகள், தாவரங்கள், இதெல்லாம் பத்தி நீ என்ன செய்யணும்? படிக்கணும். அதை பத்தி உனக்கு அறிவு இருக்கணும். அதனாலதான் அதுக்கு பேரு அறிவியல், சயின்ஸ் அப்படின்னு வச்சாங்க, சரியா? ஆக்ஸ்போர்டு, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியினுடைய பிசிக்ஸ் லேபரட்டரியில, பிசிக்ஸ் ஆய்வகத்துல, லேப்ல எழுதி போட்டிருக்கிற வசனம் என்னன்னா, சங்கீதம் 111:2, கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாய் அல்லது படிக்கப்படத்தக்கவைகளுமாய் இருக்கிறது, ஸ்டடியபிள். அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என்ன வச்சிருக்கிறாங்க? சயின்ஸ். சோ இதோட அவங்க நிறுத்தல. உன்னை பத்தி தெரியுது, உலகம் எப்படி உண்டானது, இந்த அறிவுலாம் மேக்ஸ் ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ற, இங்கிலீஷ் யூனிவர்சல் லாங்குவேஜ் தெரிஞ்சிச்சு, தாய்மொழி தெரிஞ்சு, இதெல்லாம் தெரிஞ்சா போதாது. நீ ஒரு குறுகிய வட்டத்துல இருக்கக்கூடாது, நீ ஒரு சுயநலமா இருக்கக்கூடாது, நீ ஒரு சுயநலம் பிடிச்சவனா வாழக்கூடாது. உனக்கு சமூகத்தை பத்தி அக்கறை இருக்கணும், சமூகத்தை பத்தி அறிவு இருக்கணுங்கிறதுக்காக தான் சமூக அறிவியல், சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் என்ன பண்ணாங்க? 1860ஆம் ஆண்டுல டிபி மெக்காலே, தாமஸ் பெக்காடியன் மெக்காலேங்கிறவருடைய தலைமையில ஒரு கல்வி குழு வச்சு என்ன செஞ்சாங்க? சேர்த்தாங்க. அது 150 வருஷமா இன்னும் அதைத்தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்?
ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நீ படிக்கிற எஜுகேஷனை எப்படி படி, விரும்பி ஆசையோட படி. சரியா? எப்படி பைபிளை இன்ட்ரெஸ்டோட படிக்கிறோமோ அதே போல படிக்கிற பாட புத்தகத்தை என்ன செய்யுங்க, விரும்பி படிங்க. எஸ்பெஷலி 10th and 12th பப்ளிக் எழுதுறவங்க இந்த மார்ச் மாசத்தை இதுவரைக்கும் படிக்கலன்னா கூட அட்லீஸ்ட் இந்த 1.5 மாசமாவது உட்கார்ந்து என்ன செய்யுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம படிங்க. சரியா? இந்த மார்ச் மாசம் நீங்க செய்ய வேண்டியது, மேபி 10th 12th இருந்தீங்கன்னா, நேற்று ஒரு 5 பேருக்கு ஆலோசனை கொடுத்தேன். உங்களுக்கு நான் சொல்ற விஷயம், இந்த மார்ச் மாசத்துல வீடு, ஸ்கூலு, சர்ச்சு, பைபிள், சாப்பாடு, பாட புக், இந்த 6 தான் உங்க வேலையா இருக்கும். என்னதெல்லாம்? வீடு, சர்ச்சு, ஸ்கூலு, பைபிள், பாட புக்கு, சாப்பாடு. இதை தவிர வேற எதுவும் என்ன செய்யக்கூடாது. நீ எவ்வளவு பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தாலும் சரிதான், எக்ஸாம் முடிகிற வரை கொஞ்சம் என்ன செய்ய, மார்ச் மாசத்துக்கு அப்புறம் கிரவுண்ட்லயே உட்காந்துக்க, வீட்டுக்கே கூட என்ன செய்ய வேண்டாம், நீ போக வேண்டாம். சரி? அதனால இது வரைக்கும் படிக்கலன்னா கூட இந்த மார்ச் மாசத்தை நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. மற்ற கிளாஸஸும் சரி, நீங்க 6ஆப்ல இருந்து ஒரு நல்ல எம்ப்ளாய்மெண்ட், ஒரு நல்ல IAS ஆகணும், IPS ஆகணுங்கிற ஒரு கனவோட, அப்ப நீங்க கேட்பீங்க IAS ஆகணும்னா என்ன செய்யணும் அப்படி கேட்டீங்கன்னா, 9th படிக்கிற ஒருத்தன் வந்து என்ன IAS ஆகணும்னா என்ன செய்யணும், 12th படிக்கிற ஒருத்தன் IAS ஆகணும்னா என்ன செய்யணும், அவனுக்கு நான் கொடுக்குற முதல் ரிப்ளை என்னன்னா, நீ படிக்கிற உன் பாட புக்கை என்ன செய், நல்லா படி. அதை தாண்டி வேற ஒண்ணுமே என்ன செய்யாது கிடையாது. நீங்க வேற எங்கேயும் போய் பார்க்க வேண்டாம், ஒரு யூடியூபே நீங்க என்ன செய்ய வேண்டாம், பார்க்க வேண்டாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ், IAS ஆகணுமா IPS ஆகணுமா, உன் பாட புக்கை வெறித்தனமா என்ன செய், படி. 100க்கு 100 வாங்குற மாதிரி உட்கார்ந்து என்ன செய், படி. சரியா? ஒரு 50-70 வருஷமா இதை யாருமே நமக்கு என்ன செய்யல, சொல்லி தரல. இப்ப நம்ம ஒரு 5 வருஷமா ஒவ்வொரு மந்த்லி பிள்ளைல உட்கார்ந்து என்ன பண்ணிட்டே இருக்கோம், சொல்லிக்கிட்டே இருக்கும். சரியா? ரயில்வேல 22,000 வேலை போட்டிருக்கிறான். சரியா? நம்ம யாருமே அந்த பக்கம் என்ன செய்யறது இல்ல, போறது இல்ல. ஃபுல்லா ஹிந்திக்காரன் வந்து என்ன பண்ணிட்டு போயிடுவான், அப்ளை பண்ணி வேலை வாங்கிட்டு போயிடுவான். மார்ச் மாசம் ஆனாலே அவன் உட்காந்து படிக்க ஆரம்பிப்பான். நம்ம மார்ச் ஏப்ரல் ஆனாலே IPL பார்த்துட்டு என்ன செய்ய ஆரம்பிப்போம், சண்டை போட ஆரம்பிப்போம். IPL பாக்குறது பிரச்சனை இல்ல. சரியா? அதை பார்த்துட்டு சண்டை போட்டு அடைய வேண்டிய டார்கெட்டை என்ன செய்யாம போயிடுறது, அது ஒரு பெரிய முட்டாள்தனம். பிறகு வந்துட்டு ஹிந்திக்காரன் வந்துட்டான், அவன் ஆந்திராக்காரன் வந்துட்டான்னு என்ன செய்யக்கூடாது. அவன் உட்காந்து உழைக்கிறான், ஹார்ட் ஒர்க் பண்றான், படிக்கிறான். IAS பெரும்பாலும் யார் இருப்பான்னு பாருங்க, பீகாரியன்ஸ் தான் இருப்பாங்க, பீகார்ல உள்ளவங்க தான் இருப்பாங்க. 12ஆம் முடிச்ச உடனே ஒரு டிகிரியை போட்டுருவாங்க, கரஸ்ல ஒரு டிகிரியை போட்டு இங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கு தெரியுமா, இன்ஜினியரிங் படிச்சா பெரிய படிப்பு, டாக்டர் படிச்சா பெரிய படிப்பு, BA எக்கனாமிக்ஸ் படிச்சா தாழ்ந்த படிப்பு. முட்டாள்தனமான உண்மை. இது யாரு சொல்லி தந்தான்னு நினைச்சல தெரியல. இப்படி ஒரு பெரிய மடத்தனமான உண்மை கிறிஸ்தவ வட்டாரத்துல என்ன செய்ய ஆரம்பிச்சு, பரவ ஆரம்பிச்சு. சரியா? நிறைய பேர் பார்ப்பேன், எக்ஸாம் எழுதணும், என்ன படிக்க வைக்க போறீங்க, இன்ஜினியரிங். சூப்பர், வாழ்க வளமுடன். நான் அவங்க ஒவ்வொருத்தர் லைஃப் எடுத்து பாக்குறேன், யாரெல்லாம் எக்ஸாம் எழுத போறேன்ட்டு இன்ஜினியரிங் போனாங்களோ அந்த ஆளை என்ன செஞ்சாச்சு, ஃபீல்டு விட்டு போயாச்சு. சரியா? ஏன் அப்படின்னா BE பெருசு, BAன்னா சின்னது. நல்லா தெரிஞ்சு வச்சிருங்க, BA வந்து எக்காரணம் கொண்டோம் BEக்கு குறைஞ்சது அல்லவே அல்ல. இந்த உண்மை நாங்கள் தெரியணும். சரியா? அதனால மே மாசம் அல்லது ஏப்ரல் முடிஞ்ச அப்புறம் ஒரு செஷன் 12th முடிச்சவங்களுக்காகவே ஸ்பெஷலா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலான்னு பிளான் வச்சிருக்கிறேன். சரியா? இப்பதான் உங்கள்கிட்ட ரிலீஸ் பண்றேன். இந்த நம்ம ஏரியா ஃபுல்லா 12th முடிச்சவங்களுக்கான ஸ்பெஷல் கைடன்ஸ் ப்ரோக்ராம். அடுத்து என்ன பண்ணணும், வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும். ஏன்னா நமக்கு சொல்லி தரல, ஆனா அடுத்த தலைமுறைக்கு நாம என்ன செய்ய வேண்டியிருக்கு, சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால நான் உங்களுக்கு சொல்ற அட்வைஸ் என்னன்னா, எந்த கிளாஸ் படிச்சாலும் சரி, உன்னுடைய பாடத்தை எப்படி படி, வெறித்தனமா உட்கார்ந்து படி. எதை படிக்கிற மாதிரி, பைபிள் படிக்கிற மாதிரி. பைபிள் பாடம், இந்த ரெண்டும் உனக்கு இரு கண்களா என்ன செய்யணும், இந்த மாணவ பருவத்துல இருக்கணுங்கிறது தான் மிஷனரிஸுடைய விருப்பம், ஆண்டவருடைய நோக்கம். உங்களுக்காக இந்த காரியங்களை அரேஞ்ச் பண்ற எங்க எல்லாருடைய விருப்பமும் அதான். எப்படியாவது ஒரு நல்ல தலைமுறை, ஒரு தேசத்தை ஆசீர்வதிக்கிற ஒரு தலைமுறை என்ன செய்யணும், உண்டாகணுங்கிறதா நம்ம என்ன செய்யறோம், விரும்புறோம். சோ அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. 3 காரியங்கள் சொன்னேன், எமான்சிபேஷன், 2வது என்கரேஜ்மெண்ட், 3வது எம்ப்ளாய்மெண்ட். இந்த 3 காரியங்களே கல்வி நமக்கு என்ன செய்யுது, கற்றுத்தரு. சரியா? தேங்க்யூ.